ஏவா என்ன ஆட்டோ என்ன வரலையா? ஆட்டோக்காரங்களே கிடைக்குதுல. ஏங்க வியாபாரத்துக்கு கிளம்பிட்டேன். வியாபாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போகணும். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை உங்கள்கிட்ட கேட்போம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. நான் அப்போத்தான் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருந்தேன். இந்த மீடியாவுக்குள்ளெல்லாம் அப்போ வரல பார்த்துக்குங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச உறவுக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணவர் சொன்னார், பார்வதி உங்ககிட்ட ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அதை நீ வாங்கிக்கிறியா வாங்கிக்கிற மாட்டியா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் ஃபோனில். நான் சொன்னேன், ஏசுதப்பா உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க அம்புட்டு இருக்குது. அப்படி இருக்கையில் அந்த விலை உயர்ந்த பொருளை உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுக்காம அதை எதுக்கு ஏன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க போறிய அப்படின்னு நான் யோசிப்பேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், நீ வாங்குவியா மாட்டையா இதை பதில் சொல்லுண்டார். நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்கள் பொண்டாட்டி பிள்ளை இருக்கையில் எதுக்கு அந்த விலை உயர்ந்த பொருளை ஏன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறிய? கண்டிப்பாக நான் அதை வாங்க மாட்டேன், அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் அதை வேண்டார். கக்கன்னு கணச்சிக்கிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இன்னைக்கு நீ எப்படி இருக்கியோ எனக்கு தெரியாது பான்மதி, ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் அந்த மதுரையில் பெரிய ஆளாக இருப்பேன் அப்படின்றார். நான் என்ன இருக்குன்னு லூஸாக உடிச்சிருச்சு, நம்மளுக்கு போன உடிச்சு திடீர்னு விலை இருந்து வருன்றாரு. ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் பெரிய ஆளாயிருந்தாரு. இந்த வடக்கடையை போட்டு என்னைக்கு நம்ம பெரிய ஆளாகிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு அவருக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு போன வச்சுட்டு இருந்துட்டேன். இப்போ பாருங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு நடந்து. ஆன்லைனில் நான் அப்போலாம் வரலை. ஆனால் இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை லேசாக பொறிவிட்டு எனக்கு தட்டுதுங்க. எப்படின்டா நம்ம உழைப்பும் நம்மளுடைய உண்மைத்தன்மையும் மக்களோட மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நான் நேற்று போட்ட வீடியோவுக்கு ஒரு அம்மா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏத்த உன் வீடியோவை நான் பார்ப்பேன், என் மருமக புதுலாம் ஒரு மூஞ்சியை அந்த மூஞ்சியை பார்த்தா வாந்தி வருது, அதுவேச்சும் போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். நான் என் மருமகிட்ட சண்டை விட்டுட்டு உன் வீடியோவை பார்ப்பேன்டா. அதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலே எனக்கு சந்தேகமே இல்லை. எனக்கு சின்னதாக நம்பிக்கை இருக்குது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உழைப்பையும் உண்மையும் நம்பி ஓடுற இந்த முனியம்மா ஊரறிய உலகறிய ஒரு நாளைக்கு பாராட்டப்பட்டுருவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. எந்த காசு பணத்துக்கும் யாரும் இனாமா கொடுக்குறதையோ யாரும் எதுவும் ஆசை காட்டுறதையோ எதுக்கும் ஆசைப்படாமல் என் உழைப்பையும் என் பிள்ளை என்னுடைய திறமையும் நம்பியே ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கையில் நான் இன்றைக்கி வியாபாரத்துக்கு போகிறேன். மக்களே, நான் சொல்கிறது சரிதானா? அவர் எந்த நோக்கத்துக்கு சொன்னாருன்னு இந்நாள் வரைக்கும் தெரியாது. இது நாள் வரைக்கும் அவர் நேரம் பார்த்து நான் கேட்டது கிடையாது. ஏன்டா நம்மளுக்கு தேவையில்லாததை கேட்கக்கூடாது. அவர் எதுக்கு கேட்டு சொன்னாருன்றது அவருக்கு தான் தெரியும். வீடியோ பார்த்தா கூட பரவாயில்ல. ஆனால் அந்த வார்த்தை சொன்னார், ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் இந்த மதுரையில் பெரிய ஆள் ஆயிடுவேன். உண்மைதானா அப்படின்ட்டு நீங்கள் எல்லோரும் எனக்கு லைக் பண்ணுங்கள். நான் போயிட்டு வரேன் வியாபாரத்துக்கு. அம்மா ஆட்டை பிடிக்க போச்சு காணமே, ஆட்டை ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் போயிட்டு வரட்டுமா? லைக் பண்ணுங்க, அத்தாக்கலாம் லைக் பண்ணி வைங்க. அவர் சொன்னது உண்மையாக்குங்க.